ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் 6.63 அதில் லாஸ்ட் சம் the final sum of the exercise 6.3 அதை நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய given word வந்து permutations. இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் பி அப்படிங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும், எஸ் அப்படிங்கிற லெட்டர்ல ஃபினிஷ் ஆகும். சரியா? ஆனா எல்லா லெட்டரும் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எல்லா லெட்டரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை, ஆப்வியஸா எல்லா லெட்டரும் யூஸ் பண்ணணும். ஏன்னா எந்த லெட்டர்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ண 4 லெட்டர் யூஸ் பண்ண 5 லெட்டர் யூஸ் பண்ண அப்படின்னு அவங்க எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும். ஸோ வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம அசம்ஷன் என்னன்னா எல்லா லெட்டரும் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இருக்கிற லெட்டர்ஸ்லாம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம பார்த்தோம். பி இருக்கு, இ இருக்கு, ஆர் இருக்கு, எம் இருக்கு, யூ இருக்கு, டி இருக்கு, ஏ இருக்கு, அகைன் ஒரு டி இருக்கு, அப்புறம் ஐ இருக்கு, ஓ இருக்கு, என் இருக்கு, எஸ் இருக்கு. ஸோ டோட்டலா இது ஒரு 5, 10, 11, 12. டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா n is equal to 12 லெட்டர்ஸ். எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 12 லெட்டர்ஸ். இப்போ அதுல வந்து டி வந்து ரிப்பீட்டர். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு பிறகு என்ன பண்ணும், அந்தந்த பார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கொஸ்டின் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஐ மீன் என்ன என் வருது, என்ன ஆர் வருது அப்படிங்கிறத நம்ம மாடிஃபை பண்ணி செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, பியும் எஸ்ஸும் ஃபிக்ஸட், அப்படியே அதே இடத்துல தான் இருக்க போகுது. ஸ்டார்டிங் வித் பி, எண்டிங் வித் எஸ். நடுவில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 10 லெட்டர்ஸ். அந்த 10 லெட்டர்ஸை நம்ம எப்படினாலும் சஃபில் பண்ணலாம். ஓகே, அதுல ஒரு லெட்டர் 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் அப்படின்னா அதனுடைய பெர்முடேஷன் என்னவா இருக்கும்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை p ஃபேக்டோரியல், p1 ஃபேக்டோரியல். இந்த p1 ஃபேக்டோரியல்ங்கிறது என்னது? choosing t. Here n is equal to 10 because எதனால n? p and s are fixed. Yeah, it is fixed. Okay, இப்போ 10 ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 10 டைம்ஸ், 9 டைம்ஸ், 8 டைம்ஸ், 7 டைம்ஸ், 6 டைம்ஸ், 5 டைம்ஸ், 4 டைம்ஸ், 3, 2 கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் தட். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 10 டைம்ஸ் 3, இதையும் பார்த்தா 30, 9ஐ 4ஐ பார்த்தோம்னா 36, அண்ட் 8ஐயும் 5ஐயும் பார்த்தோம்னா 40, 10ஐயும் 7ஐயும் 6ஐயும் பார்த்தோம்னா 42, 42. இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா 1180. அடுத்த 2 நம்பரையும் பண்ணோம்னா 42 டைம்ஸ் 4 எவ்வளோ? 168. ஓகே, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 00, 00. ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி தான். 100 + 8ன்னு எழுதிட்டு 168 160 + 8 அப்படின்னு எழுதி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 0 லாஸ்ட்டாக கண்டிப்பாக வரும். அப்புறம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது கால்குலேட்டர் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா 108 லாஸ்ட் 2 0 இருக்கும். ஸோ 108 வந்து நம்ம 1 minute, I will do step by step. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னா 1 minute, 10, இதை வந்து 108 100 டைம்ஸ் 8ன்னு பிரிக்கலாம், 168 168 டைம்ஸ் 10ன்னு பிரிக்கலாம். இதை எப்படி எழுதலாம்? 108 டைம்ஸ் 168 டைம்ஸ் 100ன்னு எழுதலாம். ஸோ 108 எப்படி பிரிக்கலாம்? 100 + 8ன்னு பிரிக்கலாம், 100 + 60 + 8ன்னு பிரிக்கலாம், தென் 100. ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. முதல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இது கிடைக்கும், 144 கிடைக்கும் டைம்ஸ் 100. ஸோ ஃபைனல் ஆன்சர் 14400. ஓகே, திஸ் வுட் பி த நம்பர் ஆஃப் சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ vowels are all together.
இதுல இருக்க வவ்வல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும். மாத்தி இது வந்து இப்ப சப்போஸ் வந்து ஈங்கிற லெட்டர் வந்து 2வது லெட்டரா வந்துச்சுன்னா அடுத்தடுத்து எல்லா லெட்டரும் அந்த 5 எழுத்துக்குள்ள வந்துடும். அந்த மாதிரி சொல்றாங்க. இதுல என்னென்ன வவல்ஸ் இருக்கு? ஸோ வவல்ஸ் கான்சனன்ட் தனித்தனியா நம்ம பிரிக்கிறோம். பி வந்து கான்சனன்ட், இ வந்து வவல், ஆர் வந்து கான்சனன்ட், எம் கான்சனன்ட், யூ வவல், டி கான்சனன்ட், டி கான்சனன்ட், ஏ வவல் அண்ட் ஐ வவல், ஓ வவல், என் கான்சனன்ட், எஸ் கான்சனன்ட். ஸோ இப்போ வந்து வவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5. இதை சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் வேஸ் என்ன? 5 லெட்டரையும் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ 5 ஃபேக்டோரியல். இப்போ இதனுடைய சாய்ஸஸ் என்ன? இதில் வந்து ரிப்பீட்டன்ஸ் வந்து 2. ரிப்பீட்டட் வந்து 2. ரிப்பீட்டட் வந்து டி மட்டும் ரிப்பீட்டட் 2 டைம்ஸ். ஓகேவா? இப்போ இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 லெட்டர்ஸ். இங்க வந்து சாரி 7. ஸோ இங்க இருக்கிறது வந்து 7 இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா டோட்டல் லெட்டர்ஸ் என்ன? இப்போ வந்து வவல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லெட்டரா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே கம்மிங் டுகெதர். ஸோ வவல்ஸ் டுகெதரா இருக்கிறத 8th லெட்டரா நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 8th லெட்டரை கன்சிடர் அஸ் 1 லெட்டர். வவல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லெட்டரா கன்சிடர் பண்ணும். ஸோ இங்க வந்து n = 8. ஓகேவா? இங்க வந்து வவல்ஸை சூஸ் பண்ணக்கூடிய வேஸ் வந்து 5 ஃபேக்டோரியல். இப்போ 8 லெட்டர்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதனுடைய வேல்யூ என்னன்னா 8p 8 ஃபேக்டோரியல். 8p8 8 ஃபேக்டோரியல். கீழே என்ன பெர்முடேஷனை டிவைட் பண்ணணும்? 2 ஃபேக்டோரியல். எதனால? t வந்து ரிப்பீட்டன்ஸா இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ 5 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பை 8 ஃபேக்டோரியலை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 8 டைம்ஸ் 7 டைம்ஸ் 6 டைம்ஸ் 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 3 2 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இவ்வளோதான். ஸோ இதை நம்ம பண்ணணும்னா 8 5 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. 40 7 3 எடுத்துட்டா 21 6 4 எடுத்துட்டா 24. ஸோ 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 120 தெரியும். 40 21 24. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம்? முதல் 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 4800. இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 504. இதை 2ஐயும் அடுத்து மல்டிப்ளை பண்ணால் 2419200. ஸோ இதெல்லாம் எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம்? அப்போ மாதிரி பிரிச்சுக்கலாம். 4800 வந்து 48 டைம்ஸ் 100 பிரிச்சுக்கலாம். 504 500 + 4 பிரிச்சுக்கலாம். ஸோ 48ஐயும் இதையும் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்ம ஹேண்ட் கால்குலேஷன்லேயே போட நம்ம ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். கால்குலேட்டர் வேணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு பொறுத்தவரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா வவல்ஸ் கம் டுகெதருக்கு இந்த ஆன்சர். எதனால இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம்? வவல்ஸை சூஸ் பண்றது தனி வேலை. அந்த வவல்ஸை ஒரே லெட்டரா ஆக்கி நம்ம வேர்ட்ஸ் ஃபார்ம் மிச்ச லெட்டரை யூஸ் பண்ணி வேர்ட் ஃபார்ம் பண்றது ஒரு தனி வேலை. 2 ஈவெண்ட்டும் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். அதனால 2 ஈவெண்ட்டோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸையும் மல்டிப்ளை பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா there are always 4 letters between P and S. இப்போ P இங்க இருக்குன்னா 1 2 3 4. ஸோ 4 லெட்டர்ஸ் எப்பயுமே Pக்கும் Sக்கும் நடுவில் இருக்கும். PASஐ ஃபிக்ஸ் பண்ணிருக்கா. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா P and S ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஃபிக்ஸ்ட். ஸோ என்னோட வேல்யூ வந்து 10. இந்த 10 லெட்டர்ஸ்ல 4 லெட்டர் எப்பயுமே Pக்கும் Sக்கும் நடுவில் இருக்கணும். இல்லைன்னா S Pக்கும் நடுவில் இருக்கும். ஸோ 2 வே இருக்கு. ஸோ இப்படி 2 வழிகள் இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ அதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு காலம் மாதிரி இருக்கும். P வந்து எத்தனாவது இடத்துல இருந்தா? P வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தா S எத்தனாவது இடத்துல இருக்கும்? 4 இடம் தள்ளினா 5வது இடத்துல இருக்குமா? P வந்து 2வது இடத்துல இருந்துச்சுன்னா இது 6வது இடத்துல இருக்குமா? P வந்து 3வது இடத்துல இருந்தா இது 7வது இடத்துல இருக்குமா? 4. ஸோ எல்லாத்தையும் 4ஆல ஆட் பண்றோம். 8 5 9 6 பார்த்தோம் அப்படின்னா 6 + 4 10. 7 பார்த்தோம்னா 11. ஸோ 8 பார்த்தோம்னா
One second. One second. 4 ஆல ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது இங்க இருந்து நம்ம கொஞ்சம் 1 plus 4 is 5, 2 plus 4 is 6, 3 plus 4 is 7, 4 plus 4 is 8, 5 plus 4 is 10. Yeah. 7th one வந்து 11. இப்போ 8th one வந்துட்டு 12th லெட்டரா வரும். நாலு லெட்டர் நடுவுல இருக்கணும். 4 லெட்டர் நடுவுல இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு பிளஸ் 4ஆல. ஸோ செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர், ஃபிஃப்த் லெட்டர், சிக்ஸ்த் லெட்டர். ஸோ எஸ் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எஸ் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 4 லெட்டர் நடுவுல வரணும். அப்படின்னா எஸ் வந்துட்டு எஸ் வந்து 5வது இடத்துல இருக்கும் அப்படின்னா. ஸோ அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்? 5ஆல ஆட் பண்ணணும். 4ஆல ஆட் பண்ணக்கூடாது, 5ஆல ஆட் பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னா நடுவுல 4 லெட்டர்ஸ் வரணும். அப்படின்னா எஸ்ஸோட பொசிஷன் என்ன? 5th லெட்டர். ஸோ ஆட் பை 5. ஓர்டானையும் பி வந்து இந்த பொசிஷன்லாம் இருந்தா 5 ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ 1ல 5 ஆட் பண்ணா 6, 2ல 5 ஆட் பண்ணா 7, 8, 9, 10, 11, 12. இப்போ 8th லெட்டர்னா 13th பிளேஸ்ல இருக்கும். 13th ஒரு லெட்டரான்னு கேட்டா கிடையாது. ஏன்? டோட்டல் லெட்டர்ஸே 12 லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது கடைசி சான்ஸ் வராது. அதாவது பி வந்து 8th பொசிஷன்ல இருக்காது. சிமிலர்லி நம்ம வந்து எஸ்ஐயும் பியையும் குழப்பி போடணும். குழப்பி போடலாமா? அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி 7 சான்சஸ் கிடைக்கும். ஸோ எஸ்ஐயும் பிஐயும் வச்சு பண்றதுக்கும் ஒரு 7 சான்சஸ் அண்ட் பிஐ எஸ்ஐங்கிறதுக்கும் ஒரு 7 சான்சஸ். ஸோ டோட்டலி 14 சான்சஸ். எதுக்கு? பொசிஷன் ஆஃப் பி அண்ட் எஸ். பிஐயும் எஸ்ஐயும் நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு 14 சான்சஸ் இருக்கு. பிகாஸ் பி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தா எஸ் வந்து 6th இருக்கும். அதே மாதிரி எஸ் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தா பி வந்து 1ல இருக்கும். இந்த மாதிரி 7 சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாமே டபுள் ரெண்டு விதமா பியும் எஸ் வரலாம், எஸ்ஸும் பியும் வரலாங்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் டு ஃபிக்ஸ் பி அண்ட் எஸ் வந்து 14 சான்சஸ். ஸோ ரிமைனிங் 10 லெட்டர்ஸ்க்கு உள்ள சான்சஸ் என்னன்னா 10 factorial divided by 2 factorial because 2t is repeated twice. So this is divided by 12 factorial. இப்போ இதனோட ஆன்சர் என்னன்னா ஏற்கனவே 10 factorial divided by 2 factorial நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணனா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 5 4 0 1 600 அந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் இது கூட ஆன்சர். ஓகே. ஸோ எதனால +5 பண்றோம்? நடுவில் 4 டிஜிட்ஸ் வரணும். அப்படின்னா எஸ்ஸோட லெட்டர் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கும்? பில இருந்து 5th பொசிஷன்ல இருக்கும். அதனால 5ஆல ஆட் பண்றோம். ஓகே. ஓகே. இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ பிகாஸ் கொஸ்டின்ல வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. ஓகே, பாய், தேங்க்யூ. நாளைக்கு வந்துட்டு நம்ம அடுத்த எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் 6.4ஓட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம்.